ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியிலிருந்து டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் 7565 காலி பணியிடங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த காலி இடங்களை நிரப்புவதற்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங்கில் இருக்கும்போது 21,700 ரூபாய் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். 61,000 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். பட் இந்த ஜாபுக்காக எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை, எந்த விதமான எஜுகேஷன் டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்காக 21/10/2025 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எஸ்எஸ்சியிலேருந்து டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாமினேஷனுக்கான முக்கிய தேதின்னு பார்க்கும்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 22/9/2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு 21/10/2025. இந்த அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா 29/10/2025லேருந்து 31/10/2025க்குள்ளே அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் டவுட் இருந்துச்சுன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பே லெவல் 3 படி 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும். போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபுள் மேலுக்கு 4,408 வேக்கன்சியும், கான்ஸ்டபுள் மேலு எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னா 285 வேக்கன்சியும், கான்ஸ்டபுள் மேலில் எக்ஸர்வீஸ் மேனில் கமாண்டோவாக இருந்தீங்கன்னா 376 வேக்கன்சியும், கான்ஸ்டபுள் ஃபீமேலுக்கு 2,496 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. கேட்டகரி வைஸாக உங்களுக்கான வேக்கன்சிஸ்ன்னு பார்க்கும்போது யூஆருக்கு 3,174 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 756 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 1,608 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 1,386 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 641 வேக்கன்சியும், டோட்டலாக 7,565 காலி பணியிடம் தான் வெளியிட்டிருக்காங்க. நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 தேதியின்படி உங்களுக்கான வயது பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயதுக்குட்பட்டவராக இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் கேட்டகரி வைஸாக வெளியிட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருஷமும், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஸ்போர்ட்ஸ் பர்சனில் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், டெல்லி போலீஸில் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் இருக்கவங்களும், டெல்லி போலீஸில் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 43 வயசு இருக்கவங்களும், டெல்லி போலீஸில் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் இருக்கவங்களும் இந்த வேலைக்காக அப்ளை பண்ணிக்கலாம். டெல்லி போலீஸோட பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா 29 வயசு வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனில் யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எக்ஸர்வீஸ் மேனில் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 6 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எக்ஸர்வீஸ் மேனில் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 8 வருஷமும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் விதவை, விவாகரத்து, மறு திருமணம் செய்யாத பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 21/10/2025க்குள்ளே நீங்கள் 12வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த வேலைக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் எதுக்கு 11வது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன், டெல்லி போலீஸோட சன்னு, டாக்டரு இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா 11வது முடிச்சிருந்தாலே போதும் இந்த வேலைக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. லைட் மூவிங் வெஹிக்கிளோட லைசன்ஸு தான், அது 2 வீலராக இருந்தாலும் பரவாயில்ல, 4 வீலராக இருந்தாலும் பரவாயில்ல, வேலிட் லைசன்ஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் கொடுக்குறாங்க. என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா 2% மார்க்கும்,
NCC B சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா 3% மார்க்கும், NCCல C சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா 5% மார்க்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் மார்க் கொடுக்குறாங்க. அடிஷ்னல் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரியா ரக்ஷா யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் மார்க் கொடுக்குறாங்க. டிசிஷனில் முடிச்சிருந்தீங்கன்னா 5% மார்க்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸில் முடிச்சிருந்தீங்கன்னா 4% மார்க்கும், செகண்ட் கிளாஸில் முடிச்சிருந்தீங்கன்னா 3% மார்க்கும், பாஸ் கிளாஸில் முடிச்சிருந்தீங்கன்னா 2% உங்களுக்கான அடிஷனல் மார்க்காக கொடுக்குறாங்க. இந்த ஜாபுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேட்லேயுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. சவுத்தர்ன் ரீஜியன் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர்லையும், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், தூத்துக்குடி, கரூர்லையும் உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸு, மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு தான் உங்களுக்கு இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்காக 100 கொஸ்டின் இருக்கும். 4 பார்ட்டாக உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். பார்ட் ஏல ஜென்ரல் நாலேஜ்டு கரண்ட் அஃபேர்ஸும், பார்ட் பியில் ரீசனிங்கில் 25 கொஸ்டினும், பார்ட் சியில் நியூமரிக் எபிலிட்டியில் 15 கொஸ்டினும், பார்ட் டியில் கம்ப்யூட்டரை பற்றின கொஸ்டின் 10 மார்க்குக்கும் இருக்கும். டோட்டலாக 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும். ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 0.25 நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸு மேல் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா 1500 மீட்டரை 6 நிமிஷத்துக்குள்ளேயும், 30லேருந்து 40 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா 7 நிமிஷத்துக்குள்ளேயும், 40 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா 8 நிமிஷத்துக்குள்ளேயும் 1500 மீட்டரை முடிக்கணும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட்க்கு 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செஸ்ட் பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 30 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா 1600 மீட்டரை 8 நிமிஷத்துக்குள்ளேயும், 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா 9 நிமிஷத்துக்குள்ளேயும், 40 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளேயும் முடிக்கணும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு 2 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன ஐடி கார்டெலாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, உங்கள் ஸ்கூல் காலேஜஸில் கொடுத்த ஐடி கார்டு, கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஐடி கார்டு, எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் புக்கு, அது மட்டும் இல்லாமல் எனி கார்டு எல்லாமே கேட்பாங்க. எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். இந்த வேலைக்காக ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நீங்கள் எஸ்எஸ்சி ஜாபுக்கு அப்ளை பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா லாகின் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு 21/10/2025 அன்னைக்குள்ள ஆன்லைனில் சப்மிட் பண்ணிடுங்க. இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.